தமிழ் நலம் வியூவர்ஸ்க்கு என்னோட வணக்கம். இன்றைக்கி வந்து எல்லாருமே உடல் சூடு, அதே மாதிரி உடல் சூடுனால் பாதிக்கப்பட்ட நிறைய விஷயங்கள், யூரின் பாஸ் பண்ணும்போது எரிச்சல், அதே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸு, அது இல்லாமல் பெண்களுக்கு வர மாதிரி இது வெள்ளைப்படப்போக்கள், அதே மாதிரி ஸ்கின்னில் வர்ற நிறைய பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் வந்து நம்ம உடல் வந்து ரொம்ப சூடாகுது ஒரு காரணமாக இருக்குது. அப்போ அதனால நான் இன்றைக்கி வந்து ஒரு மூலிகையை பற்றி சொல்ல போகிறேன். இந்த விஷயத்தை இந்த எல்லாமான வியாதிக்கும் ஒரே மூலிகையால் உங்களுக்கு வந்து குணப்படுத்துறதுக்காக இந்த நன்னாரின்னு சொல்லி ஒரு மெடிசின். நன்னாரி நீங்கள் வந்து நிறைய கேட்டிருக்கு. என்னென்னா நன்னாரி சர்பத்துன்னு சொன்னாலே உங்களுக்கு மேலே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, எல்லாருமே குடிக்கிற ஒரு விஷயந்தான். அது இல்லாமல் இந்த மூலிகை பற்றி நான் நிறைய சொல்ல போகிறேன்னு சொன்னால் அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதோடைய என்ன அந்த மூலிகையில் நன்னாரின்னு சொன்னால் எந்த பாட்டு யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் நான் இன்றைக்கி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்னாரி வந்து மெயின்லி 2 டைப்பாக வந்து ஆயுர்வேதத்தில் சொல்கிறாங்க. சாரிவான் தான் இதோட பேர் ஆயுர்வேதத்தில். சேத்த சாரிவானா வெள்ளை கலராக இருக்கும், அதே மாதிரி கிருஷ்ண சாரிவா கருப்பு கலராக, ரெண்டுமே 2 வெரைட்டியாக இருந்தாலும் சரி அதோடைய மெடிசனல் ப்ராப்பர்ட்டி ரெண்டுமே சேம் தான். அதனால் ரெண்டு டைப் மேலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் பார்க்கும்போது ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நன்னாரி மெயின்லி வந்து யூஸ் பண்ணுற இடம் இது என்ன மூலிகையில் என்ன யூஸ் பண்ணுறது சொன்னால் அதோட வேறு தான் யூஸ் பண்ணுறாங்க. கிழங்கும் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் நன்னாரியோட வேறு தான் மெயின்லி மெடிசனல் பர்பஸாக யூஸ் பண்ணுறாங்க. நன்னாரி வந்து மெயின்லி வந்து அதுக்கு ஒரு டேஸ்ட்டுன்னு சொன்னால் ஸ்வீட் அண்ட் பிட்டர் டேஸ்ட், மீன்ஸ் மதுரம் எல்லாமே வந்து ஒரு கசக்கிற மாதிரி சேர்ந்த ஒரு டேஸ்ட்டு தான் அதோட வேருக்கு. அதே மாதிரி இது வந்து அதோட ப்ராப்பர்ட்டி கூலன் ப்ராப்பர்ட்டி தான். அதனால நம்ம உடம்பு சூடு இருக்கிறதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுறதே அதோட அந்த ப்ராப்பர்ட்டி தான். மெயின்லி நன்னாரி வந்து யூஸ் பண்ணுறது மெயின்லி வந்து யூடிஐ யூடின்னு சொன்னால் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அதே மாதிரி கிட்னி ஸ்டோன்ஸ் இல்லைன்னா யூரினரி ஸ்டோன்ஸுக்கும் இது யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த நன்னாரி வந்து உடல் சோர்வு இல்லை, அது இல்லாமல் தாகம் ரொம்ப அதிகமாக, உங்களுக்கே தெரியும் வந்து இந்த சம்மர் சீசனில் உங்களுக்கு வந்து இந்த 2 பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இந்த டைமில் வந்து நம்ம சர்பத்தை சாப்பிடலாம், இல்லைன்னா இது வந்து தண்ணியில் போட்டு குதிக்க வச்சு சூடு பண்ணி அப்படியே குடிக்கலாம். அது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வந்து கொடுத்துடும். அதே மாதிரி இது என்னெல்லாம் நன்னாரி வந்து எதெல்லாம் வந்து க்யூர் பண்ணுறான்னு சொன்னால் மெயின்லி வந்து ஸ்கின் டிசீஸ் தான். இது வந்து டீடாக்சிஃபிகேஷன் மெடிசின், ஒரு நம்பர் 1 டீடாக்சிஃபிகேஷன் மெடிசின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம பிளட்டு வந்து ப்யூரிஃபை பண்ணி அதனால சர்ம ரோகமாக வருது, என்னென்னா ஸ்கின் டிசீஸாக வர பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது கஷாயம் மாதிரி போட்டு குடிக்கலாம். அதே மாதிரி மூத்தத்தில் வந்து எரிச்சல் வர்றது, இல்லைன்னா யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, யூரின் கான்டினன்சிக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறது, அந்த பிரச்சனைக்கும் இது ரொம்ப அருமையான ஒரு மெடிசின். இது இல்லாமல் பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த டிஸ்மெனோரியா, லூக்கோரியா, அந்த மாதிரி வெள்ளைப்படலெல்லாம், அதுக்கு ஒரு அருமையான மெடிசின் தான் இது வந்து டெய்லி வந்து அப்படி இருந்த பெண்களுக்கு வந்து இது டெய்லி கன்சியூம் பண்ணிக்கலாம். வேறு வச்சு கஷாயம் பண்ணி குடிக்கலாம், இல்லைனா சூர்ணம் குடிக்கலாம், இல்லைனா லேகியம் மாதிரியும் கிடைச்சா சாப்பிடலாம். நன்னாரியோட வேறு வந்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அது வந்து அப்ளை பண்ணணும். மெயின்லி உங்களுக்கு தெரியும் வயசானவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஓஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், முட்டு தேய்மானம், இல்லைன்னா கவுட், நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி டைமில் வந்து ரொம்ப வலிக்கிற இடத்துல வந்து என்ன பண்ணலாம்னா இந்த நன்னாரியோட வேரை அரைச்சி ஏதாவது தைலம் கூட மிக்ஸ் பண்ணாலும் சரி, மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணால் அந்த வலிக்கு வந்து ரொம்ப குறையும். அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி நன்னாரி வந்து பால் கஷாயம் மாதிரி உங்களுக்கு வந்து வச்சு குடிக்கலாம். எப்படின்னா நன்னாரி வேறே வந்து பாலும் தண்ணியும் கூட மிக்ஸ் பண்ணி அதில் வந்து கொதிக்க வச்சு ரெடியூஸ் பண்ணிவிட்டு அது வந்து ஃபில்ட்ரு பண்ணி நீங்களால் யூஸ் பண்ணி, அது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொன்னால் இந்த நன்னாரி பால் கஷாயம்னு சொன்னால் அது வந்து யூரினரி ஸ்டோன்ஸு இல்லாமல் யூரினரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கு யூரினரிக்கு என்ன பிரச்சனை வருது, யூரின் பாஸ் பண்ணும்போது ரொம்ப எரிச்சல் வருது, இல்லைனா கஷ்டமாக இருக்குது, இல்லைனா யூரினரி ஸ்டோன்ஸ் எல்லாருக்கும் வந்து யூரினரி ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லியிருந்தா அந்த பிரச்சனைகளுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த பால் கஷாயம் ஒரு 25 ml அந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து டெய்லி காலையிலும் நைட் டைமும் நீங்கள் உங்களால் எடுத்துக்கலாம். வந்து நான் நன்னாரியோட டோசேஜ் சொல்கிறேன். நான் மேக்ஸிமம் டோசேஜ் எவ்வளோ எடுத்துக்கலாம்னா அது வந்து ஒரு 50 to 100 ml வரைக்கும் வந்து பெரிய அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம், டிகாக்ஷன் மாதிரி எடுத்துச்சுன்னா. அதே மாதிரி லேகியம் மாதிரி எடுத்துச்சுன்னா 2 to 5 கிராம் வரைக்கும் எடுக்கலாம். அது இல்லாமல் ஒரு
1 to 3 கிராம் வரைக்கும் சூர்ணம் மாதிரி கோர்ஸ் பவுடர் மாதிரி நீங்கள் வந்து அந்த வேர் வந்து பொடிச்சது எடுத்துக்கலாம். அப்புறம் நிறைய வந்து இதில் வந்து 3 மீன்ஸ் மெயின்லி நன்னாரி வந்து நிறைய உங்களால் வந்து இப்போது இங்கே வீட்டிலே சமைக்க முடியல, இல்லைன்னா வீட்டிலே பண்ண முடியலன்னா நாட்டு மருந்து கடையிலோ இல்லைன்னா சித்தா ஆயுர்வேதா மெடிசின்ஸ் கடையில் எல்லாமே வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அங்கே வந்து வேறு மட்டும் வேண்டாம், உங்களுக்கு வந்து லேகியம் மாதிரி சாப்பிடணும் இல்லைன்னா சூர்ணம் மாதிரி கஷாயம் மாதிரி குடிக்கணும்னா நன்னாரி அந்த சர்பத்துன்னு சொல்லி சிறப்பே உங்களுக்கு கிடைக்கும். எல்லா கடையிலும் வந்து பார்த்து வாங்கணும், நல்லா நன்னாரி பார்த்து வாங்கணும். அது வந்து நன்னாரி சர்பத்துன்னு சொல்லி கிடைக்கும், இல்லை நன்னாரி லேகியமும் கிடைக்கும் மெயின்லி. அதே மாதிரி சர்சப்பில்லான்னு சொல்லிட்டு பேரிலும் உங்களுக்கு வந்து இந்த நன்னாரி கிடைக்கும். ஆயுர்வேதத்தில் வந்து சாரி பாதி ஆசவம்னு சொல்லியும் உங்களுக்கு வந்து மெடிசின் வந்து ஆயுர்வேத மெடிக்கல் ஷாப்லலாம் கிடைக்கும், உங்களுக்கு சித்தா மெடிசன் ஷாப்லையும் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். அப்போது லாஸ்ட்டாக சொல்கிறேன் என்னென்னா, நீங்கள் வந்து நன்னாரி சர்பத்து நீங்களே வீட்டிலே பண்ணி சாப்பிடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து சர்பத் சிரப் கிடைக்கும், அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி உங்களால் ஃபேமிலியோடு குடிக்கலாம். இல்லைன்னா நன்னாரி லேகியம் சூர்ணம் அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க டெய்லி, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, டெய்லி வந்து பயன்படுத்துகிறீங்க. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த தமிழ் நலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்க வரைக்கும் உங்களுக்கு வணக்கம், நன்றி.